உங்களோட கவனத்தை ஒரு இடத்துல குவிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் டென்ஷன் ஆகுறது. அப்போ டென்ஷனை குறைக்கணும். டென்ஷனை குறைக்கிறன்றால் குர்ஆனை அதிகமாக ஓதுங்க, கலா கதிரை நம்புங்க, விதியை நம்புங்க. தலைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கீழே எடுத்து வைக்கணும், கீழே எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். அது ஒரு படிக்கிற மாணவனுக்கு 2 விஷயத்தை உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஒன்று ஒப்ஜெக்டிவ், இன்னொன்று சப்ஜெக்டிவ். ஒப்ஜெக்டிவ்ங்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் படிக்கிற விஷயத்தில் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிற பாடமாக இருந்தாலும், குர்ஆன் மதரசாவில் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும், அந்த ஒப்ஜெக்டிவ்ங்கிறது அதுக்கு ஒரு மெட்டு கொடுக்கறது, அதுக்கு ஹைலைட் பண்ணுறது, அதுக்கு ஒரு தலைப்பு போட்டு வைக்கிறது, அதுக்கு ஒரு கோடு போட்டு வைக்கிறது, அதை மட்டும் டாக் பண்ணுறது, அதுக்கு ஒரு வட்டம் போடுறது. இப்படி உங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் விட வித்தியாசமாக கண்ணுக்கு படுற மாதிரி ஒன்றை வைக்கிறது தான் ஒப்ஜெக்டிவ். அப்போ உங்களுக்கு ஸ்கூலில் புக்கில் தலைப்பு கனமாக போட்டிருப்பாங்க, அதை தலைப்புக்கு கோடு போட்டிருப்பாங்க. ஒரு பெட்டி போட்டு அந்த பெட்டிக்குள்ளே ஒரு படம் போட்டு ஒரு பந்தி எழுதியிருப்பாங்க. கவிதை ஷேப்பில் ஒரு பந்தி தந்திருப்பாங்க. என்ன ஹைலைட் பண்ணி ஒன்று தந்திருப்பாங்க. பொண்ட் அந்த எழுத்தை மட்டும் பெருசாக்கி அது பொண்ட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் தந்திருப்பாங்க. இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க தந்த ஒப்ஜெக்டிவ். எனவே படிக்கிற மாணவனுக்கு ஒன்று ஒப்ஜெக்டிவ் இருக்கணும். அதனால் உங்களோட மதரசாக்கு கொண்டு வர உங்களோட நோட் புக், உங்களோட குர்ஆன், இதுகள் எல்லாமே கீறு இல்லாமல், அசிங்கப்படுத்தப்படாமல், கிழிக்காமல், துப்புரவாக நீட்டாக இருக்கணும். 2வது சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்ங்கிறது உங்களோட மனசை பொறுத்தது, உங்களோட மனநிலையை பொறுத்தது. நீங்கள் என்ன மனநிலையோடு இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற விளக்கம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஆசிரியர் ஒரே பாடத்தை 10 பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பார். அதில் ஒருத்தன் ஃபெயில் ஆகுறாங்க, எல்லாருக்கும் ஒன்றா தான் படித்து கொடுக்காரு. ஏன் ஒருத்தர் ஃபெயில் ஆகுறார்? ஒருத்தர் 100 எடுக்கிறார், இன்னொருத்தர் 70 எடுக்கிறார். ஏன் இவர் 30 மார்க்ஸ் குறைய எடுக்கிறார்? எல்லாரும் ஒன்றா தானே கவனித்தாங்க. கவனிக்கும்போது நம்மளோட மனசு இங்கேருந்து வீட்டுக்கோ ரோட்டுக்கோ வேறு ஒரு பிரச்சனைக்கோ முகம் கொடுக்குற நேரம் நம்மளால் கவனிக்க இயலாமாகுது. எனவே நீங்கள் இந்த சப்ஜெக்டிவ் நீங்கள் தான். உங்களோட மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, நீங்கள் பாடத்துக்கும் போகும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில் வச்சுட்டு போங்க. நீங்கள் கையில் சும்மா ஒரு தண்ணி கிளாஸ், ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் இருக்க சொன்னால் உங்களால் முடியுமா? ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்க சொன்னால் 15 நிமிஷத்துக்கு உங்களுக்கு இந்த கை கடுக்கும், வேதனையாக இருக்கும், இங்கே வலி எடுக்கும், உங்களால் முடியாமல் போகும். குறைஞ்சபட்சம் ஒரு டீ கிளாஸை எப்படி தூக்கி வச்சிருக்க முடியாதென்றால், ஒரு தண்ணி கிளாஸை எப்படி தூக்கி வச்சிருக்க முடியாதென்றால், உங்களோட தலைக்குள்ளே எத்தனை பிரச்சனையை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி உங்களால் நிம்மதியாக வாழ முடியும்? அதனால் மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை வெளியில் வைக்கணும். வெளியில் வைக்கிறதாக இருந்தால் என்ன செய்யணும் என்று சொன்னால், ஒன்று விதியை நம்பணும், அல்லாட ஏற்பாடு. 2வது உங்களோட பிரச்சனைகளை உங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஆளுக்கிட்ட சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நெருங்கினது ஒன்று அல்லாஹ், 2வது உங்களோட பெற்றோர்கள் தான். உங்களோட பெற்றோர்கள் தான் கட்டாயம் நீங்கள் சொல்லணும். பொம்பளை பிள்ளைகள், பெண்கள் கட்டாயமாக உங்களோட தாய்மாரோட நீங்கள் கடும் நெருக்கமாக பழகணும், கடும் நெருக்கமாக. ஆம்பளை பிள்ளைகள் தாயோட அல்லது தகப்பனோட கட்டாய நெருக்கமாக இருக்கும். உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் எல்லாமே உங்களோட பெற்றோர்கள்ட்ட நீங்கள் பேசணும். பெற்றோர்களும் பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து அவங்களோட முகத்தில் உள்ள மாற்றங்களை விசாரிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. நாடகம் பார்க்குறதுக்கு, டிவி பார்க்குறதுக்கு, ஃபோனில் செக் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கு, வைப்பர் பார்க்குறதுக்கு, என்னெல்லாம் செய்கிறதுக்கு, நெட்டில் உட்காரத்துக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குறீங்க. தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குங்க. ஒரு பிள்ளையோட முகத்தில் உள்ள ரேகைகள் உங்களுக்கு விளங்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்க. அதாவது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை முகம் எப்படியோ காட்டி கொடுத்துரும். நம்ம ஒரு ஆளை முகத்தை பார்த்தா கேட்பேன், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, டல்லாக இருக்கிறீங்கன்னு கேட்போம். இல்லையே நல்லா தானே இருக்கேன்னு சமாளிப்பாங்க. இல்லை நீங்கள் டல்லாக இருக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்போமா இல்லையா? எது காட்டி கொடுத்துச்சு? அங்கே கண்ணு அங்கே தான் இருந்துச்சு, மூக்கு அங்கே தான் இருந்துச்சு, வாய் அங்கே தான் இருந்துச்சு, ஆனால் முடியலை. அதை காட்டி கொடுக்கும். அது எனக்கும் சொல்ல தெரியாது, ஆனால் உங்களை எல்லாருக்கும் தெரியும். முகத்தில் காணுவீங்க.
ஒரு ஆளை பார்த்தா கேட்பீங்க, என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். அந்த மனசில் உள்ள நிலை முகத்தில் தெரியும். உங்களோட பிள்ளைகளை மனசில் உள்ள நிலைகளை நீங்கள் தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகளும் உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற பாரங்களை முதல்ல உமா கிட்ட சொல்லுங்கள், அதுக்கு பிறகுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு தெரியுமா, தாய் நம்முடைய பெற்றோர் நம்முடைய விஷயத்தில் அவங்க கஷ்டப்பட்டாலும் நல்லதை நினைக்கிறவங்க. அவங்க கஷ்டப்பட்டு இப்போ பாப்பா வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி, வண்டி இழுத்து உழைச்சி, வெயிலில் வேலை செஞ்சு உழைச்சி, உமா தையல் தச்சு வேலைக்கு போய் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சிரமப்பட்டு சம்பாதிக்கிறது நாங்கள் சிரமம் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக. அவங்களோட சந்தோஷத்தை இழக்கிறதே நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். ஆனால் மற்றவங்க அப்படி இல்லை. எல்லா விஷயத்திலையும் அவங்க ஒரு பொழுதுபோக்கத்தான் விரும்புகிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறதா இருந்தால், ஒரு காலத்தில் ரோட்டில் ஒருத்தன் ஆக்சிடென்ட் பட்டு கீழே கிடக்கிறான்னு வைங்க, ஒருத்தன் வாகனம் அடித்து கால் உடைஞ்சி ரோட்டில் கிடக்கிறான்னு சொன்னால் அங்கே நிற்கிறதுல யார் முதல் காண்றாரோ அவர் தூக்கி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவார். இப்போ ஒருத்தன் ரோட்டில் ஆக்சிடென்ட் பட்டு கிடக்கிறான் என்றால் அங்கே இருக்கிற எல்லாரும் தன்னோட ஃபோனில் வீடியோ எடுப்பாங்க. அவங்களோட ஃபேஸ்புக்கில் நல்ல ஒரு சீன் வரணுமென்று யாரும் தூக்கிட்டு போகிறதில்ல. எல்லாரும் சுயநலவாதிகள். தன்னோட ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட் நியூஸ் நம்மளோட நியூஸாக இருக்கணுமென்று யோசிக்கிறாங்க. அடுத்தவனுக்கு உதவி செய்யணுமென்றது இல்லை. இதான் இன்றைக்கு மற்றவர்களுடைய நிலைமை. ஆனால் ஒரு பிள்ளை விழுந்து கிடக்குள்ள பாப்பா ஃபேஸ்புக்கில் போட மாட்டார். ஒரு பிள்ளை விழுந்து கிடக்குள்ள உம்மா வீடியோ எடுக்க மாட்டான். உம்மா அதை பிள்ளைக்கு உயிர் கொடுக்க பார்ப்பா. அதனால் நமக்கு நெருக்கமான உறவு தாய். வளர்ந்த பெண் பிள்ளைகள் நீங்கள் இருக்கிறீங்க. பொம்பளை பிள்ளை என்றாலே, பெண் என்றாலே இன்றைக்கு சமூகத்தில் பிரச்சனை தான். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களோட ஆட்டோ டிரைவரில் இருந்து அந்த ரோட்டில் போகிற எல்லா ஆம்பளைங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், தொந்தரவுகள் வரலாம். அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு சில வேளை ஒரு பொழுதுபோக்காக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். அதை நீங்கள் கட்டாயம் உங்களோட பேரண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லணும். பயந்து போய் பேரண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் என்று நீங்கள் நினச்சிங்கன்றால், உங்களோட அம்மா கிட்ட சொன்னால் என்ன ஆகும் என்று நீங்கள் நினச்சிக்கின்றால், நீங்கள் ஒரு பெரிய ஒரு குழியில் விழ போகிறீங்க. நீங்கள் ரொம்ப பிரச்சனையில் மாட்ட போகிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க, அதை உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல போகிறீங்க. எனக்கு இப்படி தந்தாண்டி ஒருத்தன் லெட்டர் தந்தாண்டின்னு சொல்ல போகிறீங்க. தந்தா அவருக்கு தேவை இந்த விஷயத்தை மூட்டி விட்டு குளிர் காயணும் அப்படிங்கிறது. எடுத்து படி என்று தான் சொல்லுவாள். அதை எடுத்து எறி என்று சொல்ல மாட்டான். எடுத்து படி, என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் அப்படி என்று உங்களை தூண்டி விட்டு உங்களோட விஷயத்தில் அவள் என்ன நடக்குதுன்னு ஒரு அனுபவம் பார்க்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் உம்மா கிட்ட சொல்லி பாருங்கள், உங்களோட உம்மா உங்களோட விஷயத்தில் உங்களோட மானத்தை பாதுகாத்து, உங்களோட மார்க்கத்தை பாதுகாத்து, உங்களோட விஷயத்தில் கவனம் செலுத்துவாங்க. அதனால தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அல்லாஹ், அடுத்தபடி நம்முடைய பெற்றோர்கள். நம்ம அல்லாஹ் கிட்ட மனக்குறையை சொல்லி அழலாம், நம்முடைய பெற்றோர்கள்ட்ட சொல்லலாம். இன்னொரு ஆளுக்கிட்ட சொல்லாதீங்க. அது சுற்றிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு போகிற, ஒரு மாதத்துக்கு போகிற, ஒரு வருஷத்துக்கு போகிற உங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையாக வந்து சேரும். நீங்கள் ஒரு ஆளுக்கிட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்லுவீங்க, அந்த ஆள் அன்றைக்கு உங்களோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும். 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்ததுக்கு பிறகு உங்களோட கூட்டாளி உங்களுக்கு எதிரி ஆகுவா. உங்களுக்கு எதிரியானால் உங்களோட ரகசியங்கள் எல்லாம் அம்பலமாகும். ஆனால் உம்மாக்கும் உங்களுக்கும் சண்டை வந்தாலும் உங்களோட ரகசியத்தை தாய் பாதுகாத்துக்கு தான் இருப்பாவே தவிர உங்களை சீண்டி பார்க்குற எண்ணம் உங்களோட பெற்றோருக்கு என்ன செய்யாது, வராது. எனவே டென்ஷனை குறைக்கிறது ஞாபக சக்தியை நமக்கு கூட்டும். டென்ஷனை குறைக்கிறதாக இருந்தால் நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற பாரத்தை வெளியில் வைக்கணும். வெளியில் வைக்கிறதாக இருந்தால் ஒன்று விதியை நம்புறது, 2வது அல்லாஹ்கிட்ட சொல்லி அழுகுறது, 3வது நம்முடைய பெற்றோர்களுக்கிட்ட சொல்லி மனசை வெண்மையாக்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க. உங்களோட டென்ஷன் குறையும், ஞாபக சக்தி கூடும். 3வது விஷயம், பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் தண்ணி குடிக்கணும். பிளாஸ்டிக்கில் நீங்கள் தண்ணி பானங்கள் குடிக்கிறது. நீங்கள் என்ன செய்வீங்க, வீட்டில் ஃப்ரிட்ஜில் இந்த மினரல் வாட்டர் வர பாட்டில் இருக்குது, சோடா பாட்டில் இருக்குது. இந்த பாட்டில்களை ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு அதை தான் திரும்ப குடிப்பாங்க. இப்போ வீடுகள் அந்த கிளாஸில் வைக்கிறத விட அந்த பாட்டில் ஈஸி, பரிமாறத்துக்கு லேஸ். அதுக்காக வேண்டி ஒரு கொக்கோ கோலா வேணால் அந்த பாட்டிலையே திரும்ப திரும்ப நாங்கள் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தவங்க, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில்
எந்த பிளாஸ்டிக்காக இருந்தாலும், பிளாஸ்டிக் பொட்டிலாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் ஜொக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் விற்கிற வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா பொட்டிலையும் எல்லா பிளாஸ்டிக்லேயும் Q9 நைக் இதில் Q9 ஒரு நச்சு பதார்த்தத்தை கலந்திருக்கிறாங்க. Q9 என்று சொல்கிற நச்சு பதார்த்தம். இந்த பொட்டில் அடியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கோணமாக ஒரு அடையாளம் போட்டிருக்கு. ஒரு முக்கோணம் அம்புக்குறியாக ஒரு முக்கோண அடையாளம் போட்டிருக்குது. இந்த முக்கோண அடையாளத்துக்குள்ளே முதலாம் நம்பர் போட்டிருக்குது. இந்த பொட்டில் இப்போ முதலாம் நம்பர் போட்டிருக்குது. 1, 2, 3. இந்த 3 நம்பரும் போடப்பட்டால் இதை 2வது தடவை பாவிக்கக்கூடாது. இதோட வாரத்தை குடிக்கலாம். திரும்ப இதில் தண்ணி ஊற்றி, இப்போ இதில் தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. இப்போ திரும்ப இதில் தண்ணி குடிக்கும்போது என்ன செய்தென்றால் இதில் இருக்கிற Q9 அந்த நச்சு பதார்த்தம் நம்மளோட உடம்புக்குள்ளே போகுது. அது நேர நம்முடைய மூளையில் மெமோரி செல்ஸை தாக்குது. ஞாபக சக்தி குறைவு ஏற்படுது. இன்றைக்கு பாருங்கள், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எத்தனை லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்குறாங்க. நமக்கு அம்மையா சூறாவுக்குள்ளேயே பாடமாக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்? நம்முடைய உணவு பழக்கத்திலேன்றப்ப தவறு இருக்குது. அப்போ இந்த பிளாஸ்டிக் பொருளை முக்கோணம் போட்டு 1, 2, 3 அடையாளங்கள் போடப்பட்டிருக்குமாக இருந்தால் அது வந்ததை பாவிச்சிட்டு வீசுங்க. அல்லது இதை வேறு எதுக்காவது மண்ணை போட்டு சுத்தராக்கு வைக்கலாம், தொழுவுறதுக்கு முன்னுக்கு வைக்கலாம். கலர் தண்ணி வச்சு வீட்டில் பூனை வராமல் வைப்பாங்க, நாய் வராமல் வைப்பாங்க, அதுக்கு வைங்க. அல்லது வேறு ஏதாவது மருந்து வைக்கிறதுக்கு, உங்களோட பூக்காண்டுக்கு பயிருக்கு வைக்கிற மருந்து நாம் பாவிக்காத வேறு எதுக்காவது பயன்படுத்துங்க. அழகுக்கு வைங்க. வேறு தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போகிறதுக்கு, தண்ணி ஊற்றுறதுக்கு, வெட்டிட்டு அதை கப்பாக பயன்படுத்தலாம். இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் இதில் ரீயூஸ் பண்ணாதீங்க, 2வது தடவை பயன்படுத்தாதீங்க. மற்றது நீங்கள் கடையில் வாங்குறீங்க பிளாஸ்டிக் பாட்டில், அதில் எல்லாம் 5ஆம் நம்பருக்கு மேலே இருக்கும். 4, 5, 6 இருக்கும். நீங்கள் அந்த பாருங்கள், எல்லா பிளாஸ்டிக்லேயும் அதில் முக்கோணம் போட்டு அதில் நம்பர் போட்டிருக்கும். வேறு 3க்கு மேலே போட்டிருக்கும். அதில் நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். ஆனால் கடுமையான சுடுநீர் அதில் பயன்படுத்தக்கூடாது. சூடான தண்ணியை விடும்போது சுட இதில் டீயை கொண்டு வந்தால், இதில் உதாரணத்துக்கு 6ஆம் நம்பர் போட்டிருக்கேன்னு வைங்க. 6 நம்பர் போட்டதில் நீங்கள் சுட டீயை ஊற்றினா அதில் இருக்கிற Q9 அந்த டீயில் மிக்ஸ் ஆகும். சின்னாக்களுக்கு தான், பெரியாக்களுக்கு தான், பெரியவங்களுக்கு தான். எனவே இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள ஒரு பிரச்சனை தான். அதனால் நம்முடைய நாட்டு கவர்மெண்ட்டில் உள்ள சட்டம் தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு டீ கொடுக்குறாங்க தானே, பிளாஸ்டிக் பொட்டில் டீ கொடுக்குறது தடை. ஆனால் நாம் ஒத்துருமே அதை இன்குவாரி பண்ணுறல. பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பிளாஸ்டிக் பொட்டில் டீ கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நாங்கள் 119க்கு அடித்து சிறுவர் உரிமை பாதுகாப்புக்கு ஒரு நம்பருக்கு அதுக்கு அடித்த உடனே அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. தடை. ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில் டீ கொடுக்குறதா இருந்தால் வேறு ஒரு கப்பில் ஆற்றி சூட நல்லா தணிச்சிட்டு பிறகு அதில் ஊற்றி குடிக்கலாம். விளங்கிட்டா? எனவே மாணவர்களாகிய உங்களுக்கு ஞாபக சக்தி குறைகிறதுக்கு இந்த பொட்டிலில், அதே மாதிரி மினரல் பாட்டில், அந்த பொட்டில்களில் 2வது தடவை தண்ணி பாவிக்கிறது ஒரு காரணம். வீட்டில் தந்தால் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இது வேணாம். ஒரே தடவை தான். ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு அந்த பொட்டிலில் வேண்டிடலாம். ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. 30 ரூபாவிலேருந்து 100 200 ரூபாய்க்கெல்லாம் அந்த பொட்டில் இருக்குது. என்ன வச்சுக்கிறாங்க, வாட்டர் பாட்டில். அந்த பாட்டிலில் நீங்கள் சூடு இல்லாமல் ஆற வச்ச தண்ணியைத்தான் அதில் என்ன செய்யணும், எடுக்கணும். ஸ்கூலுக்கு போகும்போதும் மதரசாவுக்கு போகும்போதும் அதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். எனவே ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு இதை நீங்கள் செய்யுங்க, தவிர்த்து கொள்ளுங்கள். உணவில் நீங்கள் ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு உணவில் நீங்கள் சில பழக்கங்களை கொண்டு வரணும். இன்றைக்கி சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு எப்போவுமே மீன் இறைச்சி மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் பச்சை நிறத்தில் உள்ள இலைகள், காய்கறிகள், இதில் தான் ஞாபக சக்திக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடியது இருக்குது. நம்முடைய மூளையில் ஞாபக சக்திக்கு தேவையான மெட்டீரியல் தங்கம். என்ன தங்கத்தை சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. அது தங்கம். இந்த தங்கம் கூடுதலாக
மூளைக்கு போய் சேரக்கூடியது பல்லாரை கொட்டுக்கொலையில் இருக்குது.